எண்ணூர்ல அனல் மின் நிலையம் அமைக்கிற விவகாரம் தொடர்பா எதிர்ப்பு தெரிவிக்க வந்த சீமான் அவர்கள் ஆவேசமா தன்னோட கருத்தை ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்க சீமான் ஒழிக அப்படின்னு சீமானுக்கு எதிரா கோஷமிட்ட சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அனல் மின்சாரத்தை போடு, அணு உலை மின்சாரத்தை போடு, நிலக்கரி ஏடு. ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடமில்லை என்று வரும்போது எங்களை தேடு. நான் இருந்தா வாரேன், இல்லைன்னா போ. உலர் சாம்பலினுடைய நீ சும்மா போகும்போது இங்க பாரு, நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே, கந்தக தூசியை சுவாசிக்கிறாய். காரு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரம் தேவை. எத்தனை லட்சம் கார் ஓடுது, எவ்வளவு மரம் வைத்திருக்கிறாய்? ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை. நீ எவ்வளவு மரம் வச்சிருக்காய்? உன் நாடே சொல்லுது 28 மரம் தான் ஒரு மனிதனுக்கு இருக்கு. இருக்கா? யோசிச்சு பாத்துக்க. நீ இருக்கா? அப்புறம் நுரையில் தொற்று, மூச்சு திணறல், தோல் நோய் எல்லாம் வரணும்னா எப்படி வராம இருக்கும்? இங்க கருத்து சொல்ற யாராவது வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே, வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்களிடத்தில் கேளுங்கள். அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா, அந்த நீட்டிப்பு வேண்டுமா, அவன்கிட்ட கேளு. ஒவ்வொரு தடவை அவன் வீட்டு போய் கேளு. ஆமாங்க, எங்களுக்கு வேணுங்க. எங்களுக்கு உயிரை விட, வாழ்ற இடத்தை விட, காற்றை விட, நீரை விட, எல்லாத்தை விட வேலை, சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது. நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீட்டிங்க, வாலிய கண்டிங்க, நல்லா செய்யுங்க. இந்த கருத்து கேட்கிற பெருமக்கள், இந்த கருத்து வேணுங்கிற சொல்ற பெருமக்கள், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அனல் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்தில் உங்கள் வீடை கட்டி வாழுங்கள். எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.